இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு ஆணுக்கு நான் சொல்கிறது, இப்போ ஆணுக்கு கல்யாணம் ஆகணும்னா 20ஆம் நம்பரை எழுதி இப்படி நம்ம தெரிகிற மாதிரி வைக்கலாம். உள்ள 20ஆம் நம்பரை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அதை அப்படியும் செஞ்சுக்கலாம். இல்லை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கலாம். அவர் ஓட்டுற வண்டியில் 20ஆம் நம்பர் எழுதி ஒட்ட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அவர் ஓட்டுற காரில் 20ஆம் நம்பர் எழுதி ஓட்ட வச்சுக்கலாம். அவர் படிக்கிற டேபிளில் வைக்கலாம். அவர் ஒர்க் பண்ணுற லேப்டாப்பில் வைக்கலாம். லேப்டாப்லாம் வச்சு எத்தனை பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரியுங்களா? அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் எழுதி ஒட்ட வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒட்ட வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள்லேயே அவங்களுக்கு முடிவாயிருது, வரன் முடிவாயிருது. அந்த 20ஆம் நம்பர் என்பது ஆண்களுக்கு உகந்த நம்பர். ஆண்கள் 20ஆம் நம்பரை எழுதணும், சரிங்களா? அப்போ பெண்களுக்கு செவ்வாய் 9ஆம் நம்பரும் எழுதலாம், 45 எழுதலாம், சரிங்களா? 45 எழுதும்போது 5 நாள் 9, புரியுதுங்களா? அந்த 9ஆம் நம்பர். அது என்ன காரணம்னா 20 சுக்கிரன், சரிங்களா? 9ங்கிறது செவ்வாய் மங்களக்காரகன். நம்ம பெண்களுக்கு மங்களக்காரகன் ஆண், புரியுதுங்களா? அது 9. ஆண்களுக்கு 20 சுக்கிரன், பெண். சுக்கிரன்னா பெண். அதனால ஆண்களை 20, பெண்களை 9, 45 இந்த மாதிரி எண்கள் எழுதி வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கணும். பொறுமை காக்கணும். இப்போ இன்னைக்கு எழுதி வச்சு நாளைக்கே கல்யாணம் ஆகணும் நடக்காது, பொறுமை காக்கணும்.